ஸ்ரீதரின் 3வது பருவ காலத்தில் எடுக்கப்பட்ட படங்களுள் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படமும் ஒன்று. அதென்ன 3 பருவ காலங்கள் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகின்றது. 1வது பருவ காலத்தில் அவர் நட்சத்திர நடிகர்களை நம்பிராமல், அவர்களை சாராமல் தானே ஒரு நட்சத்திர இயக்குநராக விளங்கினார். 2வது பருவ காலத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன் போன்ற நடிகர்களை தன்னுடைய திரைப்படங்களில் அவர் முன்னிலைப்படுத்த வேண்டி ஏற்பட்டது. சிவந்தவன், வைரம், உரிமை குரல், மீனவன் நண்பன் போன்ற படங்கள் இதற்கு மிகவும் முக்கிய உதாரணங்கள். 3வது பருவ காலத்தில் அவர் இளமை ததும்பும் தன்னுடைய பழைய படங்களை நினைத்து பார்த்திருக்கக்கூடும். அந்த இமேஜை மறுபடியும் மீட்கும் பொருட்டு மறுபடியும் தன் படங்களுக்கு இளரத்தம் பாய்ச்சுவதற்கு அவர் முயற்சி செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இளமை ஊஞ்சலாடுகிறது, அழகே உன்னை ஆராதிக்கிறேன், சௌந்தரியமே வருக வருக, தென்றலே என்னை தொடு, தந்துவிட்டேன் என்னை, இப்படி இளமை துள்ளிய ஸ்ரீதரின் படங்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தன. அந்த வரிசையில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படமும் ஒன்று. 1979 வெளியான இந்த திரைப்படத்தின் பெரும்பகுதியான படப்பிடிப்பு கடற்கரை நகரமான கோவாவில் இடம்பெற்றது. இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் திவாரி. விஜயகுமார், லதா, ஜெய்கணேஷ் ஆகியோர் முக்கிய பாத்திரங்களை ஏற்று நடித்தனர். போதைக்கு அடிமையாகும் பாத்திரத்தில் லதா தோன்றும் இந்த பாடலை பாடியவர் திருமதி வாணி ஜெயராம். மிகுந்த சங்கீத ஞானம் கொண்ட வாணி ஜெயராம் அவர்கள் போதையின் கிறக்கத்தை பாடலில் சரளமாக கொண்டு வந்திருப்பார். கேட்பதற்கு இனிமை அளிக்கும் சில பாடல்கள் காட்சி ரூபத்தில் ஏமாற்றம் அளித்துவிடும் என்பதற்கு இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கும் விதம் ஒரு உதாரணம். ஏறத்தாழ இந்த பாடல் நமக்கெல்லாம் இன்னொரு பாடலையும் ஒருவேளை ஞாபகப்படுத்தக்கூடும். 70களில் வந்த அவள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அடிமை நான் ஆணையிடு என்ற பாடல் தான் அது.
இன்றைய அழியாத கோலங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் அழியாத கோலத்தின் அடுத்த பகுதியில் மேலும் சில பாடல்களுடன் சந்திப்போம் ரசிகர்களே.